Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate's YouTube channel. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டி பிராக்லி ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா அட்டாமிக் மாடல்ஸும் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம். இந்த டி பிராக்லியோட இந்த ஹோல் அட்டாமிக் யூனிட் 1ல உள்ள அட்டாமிக் மாடல்ஸ் எல்லாமே முடியுது, நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டி பிராக்லி ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்கலாம். It was proposed by Louis de Broglie in 1924. நான் ஏன் இயரும் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க, ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு இயர்ல ப்ரப்போஸ் பண்றாங்க. சோ அதனாலதான் அதுல வரக்கூடிய லிமிடேஷனை அடுத்த மாடல் அழகா ரெக்டிஃபை பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1911ல 1916ல நம்ம சாமர்ஃபெல்டு, அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் எல்லாருமே பாருங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க இல்ல இது அந்த மாதிரி இல்ல, இதுல இன்னொரு ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அழகா அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க, புதுசா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் நம்ம இயரையும் போடுறோம். இதோட ஹைபோதசிஸ், அந்த டி பிராக்லி ரிலேஷன்ஷிப் எதை சொல்லுதுன்னா, ஆல் மேட்டர் இன் மோஷன் whether macroscopic or microscopic exhibits both particle and wave nature. அதாவது என்ன எல்லா சப்ஸ்டன்ஸ் இல்ல மேட்டர், குட்டி குட்டி மேட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அது மூவ் ஆகிக்கிட்டு இருக்கப்போ அதுக்கு போத் பார்ட்டிகல் கேரக்டர் அஸ் வெல் அஸ் வேவ் கேரக்டர், துகள்னு சொல்லுவாங்க, இது வந்து அலை மாதிரி இருக்கிறது. அதாவது இந்த ரெண்டு நேச்சருமே அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மேக்ரோஸ்கோபிக்கா இருந்தாலும் சரி, மேக்ரோஸ்கோபிக்னா என்ன, ஒரு பால் அதெல்லாம் எடுத்துக்கலாம். மைக்ரோஸ்கோபிக்னா எலக்ட்ரான், பாசிட்ரான், அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எதுவா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு நேச்சருமே இருக்கு. அதனாலதான் இந்த டி பிராக்லி ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்லுவாங்கன்னா, டி பிராக்லி டியூவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் டியூவல் கேரக்டர் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டி பிராக்லி ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா, போர்ட்ஸ் மாடலால நிறைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஹைட்ரஜனுக்கு வரும் இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அது மாதிரி ஏன் ஒரு சப்ஸ்டன்ஸை மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சா அதுக்கு நிறைய ஸ்பிளிட்டிங் வருது, இதையும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சோடனே நிறைய கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேரு ஜீமன் எஃபெக்ட். அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சா அது வந்து ஸ்டார்க் எஃபெக்ட். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, போர்ட்ஸ் மாடலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால ஒரு எக்ஸ்டென்ஷன் ரிசர்ச் வந்து தேவைப்பட்டுச்சு. இதை தாண்டி இது வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தேவைப்பட்டுச்சு. அப்பதான் யாரு வராங்க அப்படின்னா, இந்த டி பிராக்லி வந்து இந்த டூயல் கேரக்டர் ஆஃப் மேட்டரை வந்து கொடுத்தது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருந்துச்சு. அந்த டைம்ல அது ஒரு மிகப்பெரிய அவுட்கமா இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அக்கார்டிங் டு ஹிம், லைட் டிஸ்பிளேஸ் போத் வேவ் அண்ட் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, லைட்டுக்கு வேவ் மாதிரி ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, பார்ட்டிகல் மாதிரி ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. சிமிலர்லி அதே மாதிரி தான் மேட்டருக்கும் ஒரு லைட்டுக்கு இருக்கிற மாதிரி தான், மேட்டர்னா எலக்ட்ரான், பாசிட்ரான், குட்டி குட்டி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கும் டியூவல் கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு டெரிவேஷன் கொடுக்குறாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த டெரிவேஷன் லாஸ்ட் நம்ம ஃபைனல் டெரிவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நீங்க வேல்யூ மட்டும் டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாருன்னா, வேவ் லென்த் லாம்டா அண்ட் மொமெண்டம் ஆஃப் மேட்டர். மொமெண்டம் எப்படி சொல்லுவோம், பீன்னு சொல்லலாம். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம் இல்லையா, மொமெண்டம் இஸ் நத்திங் பட் m இன்டூ v. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொமெண்டம்னாலே மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஒரு சப்ஸ்டன்ஸ் அதோடைய மாஸ் எம்ன்னு இருக்கப்ப, அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு ஒரு மொமெண்டம் ஜெனரேட் ஆகும். இதுதான் ஓகேங்களா. ஸோ மொமெண்டம் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இதோட டெரிவேஷன், இவர் ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ல இருந்து இந்த டியூவல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க, விச் இஸ் நத்திங் பட் E is equal to mc ஸ்கொயர். அதுக்கப்புறம் பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க, E is equal to h nu. ஸோ ரெண்டுக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்காங்க, எனர்ஜி தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அதனால mc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h nu அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நியூனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், c பை லாம்டா அப்படின்னு தெரியும். இந்த c பை லாம்டாவை எடுத்துட்டு போய் இந்த நியூல சப்ஸ்டியூட் பண்றோம். பண்ணோன்னா என்ன கிடைக்குது, mc ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா அப்படின்னு கிடைக்குதா. இந்த பக்கமும் c தான் இருக்கு, இந்த பக்கம் ரெண்டு c இருக்கு. ஸோ ஒரு சியும் கேன்சல் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், mc இஸ் ஈக்குவல் டு h பை லாம்டா. இந்த cங்கிறது நத்திங் பட் வெலாசிட்டி. ஸோ c-ய v-னே இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ mv இஸ் ஈக்குவல் டு h பை லாம்டா. ஃபைனலா என்ன ஆகுது, நம்மளுக்கு என்ன தேவை, வேவ் லென்த் தானே தேவை. ஸோ வேவ் லென்த்தை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரோம்.
mv-யை கீழே கொண்டு வந்துடுறோம். ஸோ lambda is equal to h by mv, or இந்த mv-க்கு பதிலா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், p is equal to mv-ன்னு சொல்லியிருந்தோமா, lambda is equal to h by p. பாருங்க சூப்பரா கிடைச்சிருச்சு. வேவ் லென்த்துக்கும் மொமெண்டமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இவ்வளவுதாங்க டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப். இந்த டெரிவேஷனும் அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஃபைனலா நீங்க இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். lambda is equal to h by mv or lambda is equal to h by p. இதுக்கு பேர் தான் டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா அதோடைய ஒவ்வொரு மீனிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம மொட்டையா lambda is equal to h by p, lambda is equal to h by mvன்னு படிச்சீங்கன்னா அங்க உங்களுக்கு ப்ராப்ளம்ல வேவ் லென்த்னு கொடுத்தா அங்க லாம்டாலாம் கொடுக்கலனா நீங்க என்னடா இது புது டேர்மா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஸோ எப்பயுமே யூ ஹாவ் டு கிளியர் அபவுட் த ஈக்குவேஷன். ஸோ lambda is equal to nothing but டி ப்ராக்லி வேவ் லென்த். h is Planck's constant, அது நம்மளுக்கு தெரியும், 6.626 into 10 power minus 34 joule second. p is momentum, nothing but m into v. m is equal to mass of the particle. v is equal to velocity. ஸோ இதில் எது கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஈஸியாக உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி இவர் நம்ம வேவ் லென்த் மொமெண்டத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்தோம்ல, டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி வேவ் லென்த் வெர்சஸ் கைனடிக் எனர்ஜி அதையும் கொடுக்குறாங்க. lambda is nothing but k by root 2m into kinetic energy. நீங்க இதை ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் பண்ணா போதும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல MCQஸ்க்கு. ஸோ இதோடைய கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன, நம்ம இப்பதான் இந்த டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல, lambda is equal to, நான் ஏன் ஒவ்வொரு தடவை சொல்றேன்னா நீங்க இந்த வீடியோ பாக்குறப்பவே உங்களுக்கு நான் 5 தடவை அந்த ஈக்குவேஷனை சொல்லியிருப்பேன். அதுலயே உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். நீங்க அடுத்த டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப்னாலே lambda is equal to h by mvன்னு அழகா சொல்லிடுவீங்க. ஸோ lambda இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா lambda is equal to h by mv. ஸோ இந்த லாம்டாக்கும் இந்த விக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இன்வர்ஸ்லி ரிலேஷன்ஷிப். இதே மேல இருந்ததுன்னா அது டைரக்ட்லி ரிலேட்டட்னு சொல்லுவோம். அதாவது இது கூடுச்சுன்னா இதுவும் கூடும், ஆனா இது கீழே இருக்கனால இது கூடுச்சுன்னா இது கம்மியாகும். ஸோ lambda is inversely proportional to v. அதுக்கு பேரு velocity dependence அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து lambda is inversely proportional to 1 by m. இது எப்படி, இதுவும் இங்க பாருங்க, லாம்டா அதிகமாச்சுன்னா மாஸ் கம்மியா இருக்கும். இல்ல இப்படி சொல்லலாம், மாஸ் கம்மியான பார்ட்டிகல்ஸ்க்கு வேவ் லென்த் அதிகமா இருக்கும் சொல்லலாமா. சோ இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இது மாஸ் டிபெண்டன்ஸ் இந்த ஈக்குவேஷன், இந்த பினாமினாவை. அது மாதிரி இந்த லாம்டா எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அதாவது இந்த வேவ் லென்த் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சார்ஜ், வெதர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் இல்ல நியூட்ரல் மாலிகுல் எதுவா இருந்தாலும் இட் டஸ் நாட் டிபெண்ட். இது வேவ் லென்த், அது எந்த வேவ் லென்த், அதாவது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா அதுக்கு ஒரு வேவ் லென்த், நெகட்டிவ் சார்ஜா இருந்தா அதுக்கு ஒரு வேவ் லென்த், அப்படி இருக்காது. ஸோ அதனாலதான் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த அட்டாமிக் மாடல்ஸ். நம்ம சக்சஸ்ஃபுல்லா அட்டாமிக் மாடல்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம 1 by 1 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு, எங்களுக்கு எல்லா மேட்டருமே தெரியும், ஆனா ஒரு 5 நிமிஷத்துல ரிவிஷன் பண்ணணும்னா நீங்க இந்த வீடியோ பார்த்தாலே போதும். எக்ஸாமுக்கு முன்னாடி டக்குன்னு நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு இல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Let's learn together and grow together.